ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டேஸ்ட் மேங்கா தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த மேங்கா பார்க்க போகிறோம்னா அப்பாக்லிப்ஸ் ஹேரோஸ் மேங்காவோட எபிசோட் 3 இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. அப்புறம் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போனால். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this. போன வீடியோ எண்டிங்கில் என்ன இருந்திருக்கோன்னா, அந்த சின்ன பையன் ஹீரோ பண்ணதுன்னா பார்த்து ஷாக் ஆகிருப்பா. இதோட பண்ண வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காய்ஸ் அப்புறம் நான் ஒரு மிஸ்டேக் போன வீடியோவில் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா, ஹீரோ அந்த டனல் இருக்கிற மாஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு தள்ளலை. ஒன்றும் சில மாஸ்டர்ஸ் எல்லாமே அந்த டனலில் தான் இருக்குது. இந்த மிஸ்டேக் தான் என்ன பண்ணியிருப்பா, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம எபிசோடு கூட போனால் கட் பண்ணி ஹீரோ அந்த டனலில் இருக்கிற மாஸ்டர் கூட சண்டை போட்டுனுக்குறான். நேற்று வரைக்கும் இந்த டனலில் இருக்கிற பாரி மாஸ்டர் வரைக்கும் நான் போட்டு தள்ளிட்டேன். இந்த வாட்டி மீறி பாடி நான் போட்டு தள்ளி ஆகணும். ஏன்னா எனக்காக நிறைய பேர் வெளியே எல்லாரும் காத்துனுக்குறாங்க. இந்த மாஸ்டர் நான் போட்டு தள்ளிட்டு உயிரோடு வருவான்னு நம்பினுங்கிறாங்க. அதனால சீக்கிரம் இந்த மாஸ்டர் எல்லாரும் நான் போட்டு தள்ளி ஆகணும் இவன் வச்சுனுக்குறான். அது மட்டும் இல்லை, இவன் இத்தனை மாஸ்டருக்கு போட்டு தள்ளிட்டு அந்த ஒரு மானாஸ்டோனை கலெக்ட் பண்ணியிருப்பான். அது வச்சுக்கின்னு இவன் ஒரு சிஸ்டமாக அது லெவலப் பண்ணியிருப்பான். அது பண்ணதுனால இவனுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் மாதிரி இருந்திருக்கு இல்லையா. அது பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இவன் மறுபடியும் லெவல் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு மானாஸ்டோன் வேணும். இப்போதைக்கு இவன்கிட்ட வெறும் 35 மானாஸ்டோன் தான் இருக்கு. இவன் லெவல் பண்ணனா அதுக்கு இன்னும் 65 மானாஸ்டோன் இவனுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே இருக்கிற மாஸ்டர் நான் போட்டு தானே எனக்கு இன்னொரு மானாஸ்டோன் கச்சிடோன்னு ஹீரோவை ஏச்சுனுக்கிற டைமில் என்னறாருன்னு சொல்லி பார்க்குறான். இங்கே இருக்கிற மாஸ்டர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டருக்கு எல்லாமே லீடர் மாதிரி, அதாவது கிங்கு மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இந்த பாஸ் மாஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த டிராகன்ஸுக்கு எல்லாமே இதுதான் பாஸாக இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணி நெச்சில் வெளியே காமிக்கிறாங்க. வெளியே எல்லாருமே ஹீரோ வரவானா மாட்டான்னு சொல்லி எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. அப்புறம் தூரத்தில் யாரும் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி இவனுங்களும் பார்க்குறான்னு பாருங்க. டே அவன் வந்துட்டான்டா அங்கே பாருங்கன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். என்னென்னா நம்ம ஹீரோராக வரும். அருவ பார்த்தீங்கன்னா ரெட்டை கலையராக வரும். அவன் ஒரு ட்ரெஸ்ஸு பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டாக இருக்குது. இவனுங்களுக்காக ஒரு மாதிரி இது என்னாச்சு ஹீரோக்கு இந்த மாதிரி நிலமையில வரான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறானுங்க. அந்த டைமில் தான் ஹீரோவும் அங்கே இன்னும் முன்னாடி வந்துருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆகலை. அந்த பிளட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோட பிளட் தான். அவங்க கிட்ட வந்தோன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. மிஸ்டர் கிம் சாஜஸ்டாரா, நம்ம ஹீரோ சாஜஸ்டாரான்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு எதாகல நம்ம மாஸ்டர் கடையை முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து ஒரு வகை இந்த மாஸ்டர்னா நம்ம போட்டு தள்ளியாச்சு. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபுட்டு சப்ளைஸ்லாம் எல்லாரும் நான் ட்ரக்கில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இத்தனாலே எங்கள் கூட இருந்துட்டுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த சின்ன பையன் லீடருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். லீடர், நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதால் தான் நாங்கள் இன்னும் ஹீரோட இருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் எப்பவுமே செத்து போயிருப்போம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் லீடர்னு அந்த சின்ன சொல்கிறான். சைடில் நம்ம ஹீரோவும் அந்த லீடர்கிட்ட உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அது ட்ரக்கில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடாது, இந்த சிட்டி விட்டு போனோடனே தான் நீங்கள் பார்க்கணுன்னு ஹீரோ சொல்கிறான். என்னது சின்ன கிஃப்ட்? அது என்ன கிஃப்ட்னு அந்த லீடர் கேட்குறான். சைடில் சின்ன இருந்திருப்பான். அவனுக்கு புரிஞ்சது ஹீரோ என்ன சொல்ல வரேன். ஆனால் வெளியே காமிச்சிக்கல. கட் பண்ணி நெட்ஸில் எல்லோரும் பிளான் பண்ண மாதிரி அந்த சிட்டியை விட்டு அவங்களோட வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் ஒன்னோட போயின்னு இருப்பாங்க ட்ரக்கில். அந்த டைமில் ஹீரோ ஒன்று ஏச்சு பார்ப்பான். அந்த டனலில் அந்த பாஸ் மாஸ்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மற்ற மாஸ்டரோட அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது நார்மல் மாஸ்டர் மாதிரி இல்லை, அது பாஸ் மாஸ்டர் மாதிரி இருக்குன்னு ஹீரோ நினச்சினுக்கிறான். இவன் இந்த மாஸ்டரை போட்டு தந்தானா இல்லையான்னு காமிக்கல. ஆனால் அந்த மாஸ்டரை போட்டு தந்தானா இந்த டனல் விட்டே போக முடியும். அப்போ கண்டிப்பாக அந்த மாஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான். திடீர்னு சின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்றோம். மிஸ்டர் கிம் இங்கே பாருங்கண்ணா. ஹீரோ என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறான். சிட்டி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு. அந்த ரோட்லனா நம்ம மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, என்ன பார்த்தீங்கன்னா செட்டுக்கு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாரும் செத்துக்கு இருக்கிறாங்க. சில பேருக்கு கால் இல்லை, கையில், சில பேருக்கு உடம்பே இல்லைன்னு மாதிரி இருக்கு. இது பாட்டு சின்னாலும் சுத்தமாக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். மக்களுக்கு ஏறுமே இருக்கணும் மிஸ்டர் கிம் சொல்லுங்கன்னு கேட்குறான். ஆனால் ஹீரோவாலே எதுவுமே பேச முடியல. அவனே அமைதியாக எல்லாம் பார்த்து நிற்கிறான். ஹீரோவால் மட்டும் என்னங்க பண்ண முடியும்? சைடில் மனுஷங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. அவங்களோட பாடிஸ் எல்லாமே அந்த டிராகன் அந்த மாஸ்டர் தான் சாப்பிட்டுனுக்குது. இதெல்லாம் ஹீரோவும் பார்த்துன்னு தான் வந்துனுக்குறான். அவனாலே இதெல்லாம் பார்க்க முடியல. அவனுக்கு கஷ்டப்பட்டுனுக்குறான். இருக்க இந்த வேர்ல்டு ரொம்ப மோசமாக போயினுக்குறேன்னு வச்சுனுக்குறான். அந்த டைமில் மிஸ்டர் கிம் இங்கே பாருங்கன்னு சின்ன சொல்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வேலி போட்டிருக்குல்ல, அதான் இந்த ரோடே பிளாக் பண்ணியிருக்கானுங்க. முன்னாடி யாரும் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் அந்த ரோடை காமிக்கிறாங்க. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கு. கார்னா மோடி கவுண்டு கிடக்குது. அந்த கார் ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது.
இதுதான் 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன இதுன்னு சொல்லி ஹீரோ தூரத்தில் பார்க்குறான். என்னன்னா என்ன டாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஆன மாதிரி ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அதுங்களும் கொடூரமாக ஒரு சவுண்டு கொடுக்க இவனுங்களுக்கா பிக்கு பிக்குன்னு இருக்குது. இது என்னடா மான்ஸ்டர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துன்னுக்குறானுங்க. அப்புறம் சின்ன சொல்ல ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் கிம் நம்ம பின்னாடி போய் சைடு கட் பண்ணி அந்த பக்கம் போயிடலாமான்னு கேட்குறான். ஆனால் ஹீரோவா ஏதோ பதில் சொல்கிற மாதிரி இல்லை. சைடில் பார்க்குறான். என்னன்னா சைடில் மக்கள் எல்லாருமே நடந்து போவாங்களே அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இது ஹீரோவை யோசிச்சு பார்க்குறேன். இந்த இடத்துல ட்ரக்கு போகுமான்னு சொல்லி நம்ம சின்னக்கிட்ட நிறைய சின்ன நான் சொல்லிட்டு கேள்றா சைடில் பாரு மக்கள் போகிற மாதிரி வழி இருக்குது. அந்த இடத்துல இந்த ட்ரக்கு நம்ம எடுத்துன்னு போனா இந்த ட்ரக்கு கண்டிப்பாக இந்த வழியில் போக முடியும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இங்கிட்டு தப்பிச்சு போவோம்னு சொல்கிறான். அதுவும் இவன் என்ன மாதிரி சொல்கிறான்னா ஒரு விதமாக என்ஜாய் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்னக்கா இவர் பேச பேச பிக்கு பிக்குன்னு ஆகுது. எது சவுண்டு கேட்குறேன்னு இவனும் முன்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு ஆர்க் மாஸ்டர் அங்கே இருக்கிற மாஸ்டர் கூட சண்டை போடணுங்குது. அந்த ஆர்க் மாஸ்டரால் முடியல. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கனால அந்த ஆர்க் மாஸ்டர் அந்த மாஸ்டர்னா போட்டு தள்ளிடுது. போட்டு தந்து மட்டும் இல்லாமல் அந்த ஆர்க் மாஸ்டரை இங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது. இது சின்ன ஹீரோ பார்த்துன்னுக்குறானுங்க. சின்னுக்கு ஆயிரு பார்க்க பிக்கு பிக்குன்னு ஆயினுக்குது. ஒரு பெரிய ஆர்க் மான்ஸ்டரே இந்த மாஸ்டரை சேர்ந்து போட்டு தள்ளுதுன்னா நம்மனா சாதாரணம்னு சொல்லி யோசிச்சுன்னுக்குறான். மிஸ்டர் கிம் நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்க நம்ம அந்த வழியால் போனாமான்னு சொல்லி சின்ன கேட்குறான். ஹீரோ இது விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மான்ஸ்டர்ஸ்னு எப்படி வந்துடுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிமென்ஷனை கிராக் விட்டு இருக்கும். அதனால வேற ஒரு உலகத்துலேருந்து மான்ஸ்டர்ஸ்னு இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும். நான் ஷுவராக சொல்கிறேன் நீ இந்த வழியில் போகணும்னு சொல்கிறான். சின்ன மறுபேச்சு எதுவுமே பேசல. ஏன்னா ஈழ தூரம் ஹீரோ நம்பிட வந்திருப்பா. அதனால ஹீரோ சொல்கிறது நம்புறான். வண்டி எதுக்குன்னு அந்த பிளாக் பண்ணியிருப்பாங்களா அந்த ரோட்டை வச்சுக்கணும் உள்ள போகிறான் பாருங்க. மாஸ்டர் எல்லாருக்குமே இந்த சவுண்டு கேட்டு ட்ரக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னு பின்னாடி வருது. ஹீரோ பேக் டோர் ஓப்பன் பண்ணி பின்னாடி வந்து இறங்கிறான். அந்த மாஸ்டரும் ஹீரோ நோக்கி வர ஹீரோ அவனை ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது காசு கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜுனா இருக்கும் இல்லையா அதுதான் வாங்க ஆரம்பிக்கிறான். கிட்ட 28,90,000 வான்ஸுக்கு வாங்குறான். ஸோ அந்த ஃப்ரிட்ஜஸ்லாம் வச்சுக்கினா அந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணுற பாருங்க. ஒன்னோட தெரிச்சு வீழுது. நீங்கள் 12 மாஸ்டர்னு அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சிஸ்டம் ஷோ ஆயிருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் ஜாலியாக உக்காந்துச்சிக்கின்னு அவன் ஒரு ஸ்பேஸில் இருந்தால் அந்த ஃப்ரிட்ஜு தூக்கி போடுறான்னா மான்ஸ்டர்ஸ்னா சாவுதா இவன் என்ஜாய் பண்ணி உக்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லை கீழே இருக்கிற மாஸ்டருக்கு மட்டும் அட்டாக் பண்ணாமல் வானத்தில் டிராகன் மாதிரி பண்ணான்னு அந்த மாஸ்டரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் கீழே இருக்கிற மாஸ்டர் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஓடி வர ஃப்ரிட்ஜை தூக்கி அடிக்கிறான் பாருங்க. அந்த இருக்கிற மாஸ்டர் எல்லாமே தெரிச்சு போய் வீது. ஆனால் நம்ம எல்லாம் ஜாலியாக உக்காந்துனுங்கிறான்னா மான்சர்ஸ் வந்துச்சா ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டோன்னா அவன் மான்சர் கடை முடிஞ்சுதா அது ஒரு மானாஸ்ட் அவனை வச்சுக்கின்னு ஜாலியாக இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறதுனா இன்னும் பார்த்துருந்தா இருக்கேன். என்னடா பின்னாடி எல்லாம் பார்த்துன்னுக்குது. அது மட்டும் இல்லை மின்னல் மாதிரி ஏதோ போட்டு மாஸ்டர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துனுக்குறான். அப்புறம் அவனுக்கு தெரிய வருது அது எல்லாம் ஃப்ரிட்ஜுன்னு. இவன் இந்த மாதிரி பார்த்துனுக்கிற டைமில் ஹீரோ பக்கத்தில் வந்து என்ன சின்ன ஆச்சுன்னு கேட்குறான். நான் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன் நீ சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. ஏன்னா அந்த மாஸ்டர் மீட் என்ன எடுத்துன்னு வந்துட்டு போறாரு சாப்பிட்றேன்னு கிட்ட கேட்குறாருன்னு சொல்லி சின்ன முயற்சின்னு இருக்கிறான். சின்ன ஹீரோ கிட்ட கேட்குறான். அம்மா மிஸ்டர் கிம் எனக்கு ஒரு டவுட்டு. வெளியே நீங்கள் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணீங்க அது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜான்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. உங்களால் எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு கேட்குறான். என்னால் இந்த பொருளை இன்ஃபிலிட்டேட்னு வர முடியாது. என்னோட ஸ்பேஸில் நான் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பொருளில் தான் எடுத்துன்னு வருவேன். என்னால் இன்ஃபிலிட்டேட்னு முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் சின்ன நம்மள ஹீரோ கிட்ட பவர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. இந்த ஸ்டாக் எல்லாமே அவரால் இன்ஃபிலிட்டேட்னு வர முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் உண்மையாக சொல்லல. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறான். சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க பாருங்க. அந்த டைமில் சின்ன கேட்குறேன் என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா அது எந்த பொருள்னு கேட்குறான். ஓ அது கேட்குறியா வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட பன்னுனா இருக்குது வேறு வேணுமான்னு கேட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.